சிவராத்திரி விரதம் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். அம்மனுக்கு 9 நாள் நவராத்திரி போல சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி என்றால் அது சிவராத்திரி தான். இந்த சிவராத்திரியில் 2 முறை உள்ளது. 1 மாத சிவராத்திரி, மற்றொன்று மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி விரதத்தை சிவராத்திரி அன்று ஒரு நாளைக்கு முன்னதாக உணவு கட்டுப்பாட்டுடன் ஆரம்பிக்க வேண்டும். மகா சிவராத்திரி அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் விபூதி நன்கு பூசிக்கொண்டு சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது 1008 தடவை ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய என்று கூற வேண்டும். பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று பெருமானை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். காலை, நண்பகல், மாலை, மறுநாள் விடியற்காலை என்று குளிக்க வேண்டும். உடம்பு முடியாதவர்கள் இதனை செய்ய வேண்டாம். காலை உங்கள் விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். சிவன் ராத்திரி அன்று முடிந்தவரை ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அது முடியவில்லை என்றால் விரதம் இருக்கும் அன்று பால், பழம், நீர்மோர், அவல், பழங்கள், ஜூஸ் போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். பிரதோஷ கால பூஜை. இந்த பிரதோஷ கால பூஜை நேரம் என்ன என்றால் மாலை 6 மணி முதல் மறுநாள் அதிகாலை 6 மணி வரை. இந்த நேரத்தில் பால், தயிர், இளநீர், விபூதி, தேன், மதுரம் போன்ற பொருள்களை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் உங்கள் வீட்டில் செய்யலாம் அல்லது கோவிலில் செய்வதை காணலாம். அன்றைய முழு இரவும் தூங்காமல் சிவனை வழிபட வேண்டும். 4 கால பூஜைகளும் செய்யப்படுகிறது. அதனால் கவனமாக இருந்து உங்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த சமயத்தில் தடங்கள் நிறைய வரும். விரதம் இருக்கும் நாளில் அதனை எதிர்கொண்டு முறியடிக்க வேண்டும். மகா சிவராத்திரி அன்று சிவ மந்திரங்கள், சிவநாமம், ஓம் நமசிவாய என்ற சிவ பஞ்சாட்ச மந்திரங்களை சொல்லலாம். ருத்ர பிரசன்னம் இல்லை சிவ சக்தி மந்திரங்கள் பாடலாம். சிவ புராணங்கள், சிவனின் கதைகளை கூட கேட்கலாம். உங்களுக்கு நிச்சயம் சிவபெருமானின் இறையருளை பூரணமாக பெற தியானம் செய்யுங்கள். மேல சொன்ன விஷயங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேட்கவும். ஓம் நமசிவாய.